முதலிரண்டு பாட்டுக்களாலே அபிகமனத்தை விளக்க முற்பட்டு முதற்பாட்டாலே பிராம முகூர்த்தத்தில் விழித்து எழ வேண்டிய முறையை கூறுகின்றார். வரியிருள் அழிவதர் மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரியவர் அடியினை பறிவொடு பரவு நல் அடியவர் பழவுரை அரியரி 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 அரியே. வரி என்பதால் மறைப்பது என்று கூறப்படுகிறது. அதாவது மற்ற எதனும் தோற்றாதபடி செய்கின்றது இருள். அது அழிகின்ற காலத்திலே, அது போகின்ற காலத்திலே. இங்கே தூக்கத்தை இருள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தூக்கமும் எதையும் உணர முடியாது செய்வதாகினாலே அதை வரி இருள் என்று கூறினார். இந்த தூக்கம் என்பது இயல்பாக உள்ளதாகையாலே இதை தவிர்க்க முடியாதது என்றும், தவிர்த்தால் சோர்வு விஞ்சி மேலும் மேலும் கைங்கரிய விச்சேதம் ஏற்படும் ஆகையாலும் விழித்திருக்கும் வேளையில் ஏற்பட்ட சோர்வை நீக்குவதற்கு நித்திரை அவசியமானது. விரும்பி உறங்குவது உண்டாகையாலே, அதாவது ராகத பிராப்தமாகையாலே இதை தனியே சொல்ல வேண்டுமோ எனில், மேலும் மேலும் கைங்கரியம் செய்வதற்கு உடலையும் இந்திரியங்களையும் உற்சாகப்படுத்துவதாலும் உடலில் உள்ள நாடிகள் ஓய்வெடுக்க இது அவசியமாகையாலும் உறங்குவதும் ஒரு வகையில் கைங்கரியமே. கீதையிலும் கண்ணன் யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ட என்று தூக்கத்தை அனுமதித்தான். பிராமே முகூர்த்தே உத்திஷ்டேதி ஜீர்ணாஜீர்ணன் நிரூபயேதி அஜீர்ணேது புனఃசந்தியாகமாதி ஸ்வாபோ விதீயதே என்று ஆயுர்வேதம் சொல்லிற்று. அதாவது பிராம முகூர்த்தத்திலே எழுந்து உண்ட உணவு ஜீரணம் ஆயிற்றா என்று பார்க்க வேண்டும். ஜீரணம் ஆகாமல் இருந்தால் மறுபடியும் சந்தியா காலம் வரை தூங்க வேண்டும். இதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு தூக்கம் தேவையானது என்று சொன்னார். மனம் வரும் உணர்வோடு, மனதிலே தோன்றும் ஞானத்தோடு என்று பொருள். முன்னாள் இரவில் செய்த யோகத்தின் சம்ஸ்காரத்தாலே இந்த உணர்வு உண்டாகிறது. இப்படி உணர்ந்தவர் யார் எனில், கரிகிரி மருவிய கரியவர் அடியினை பறிவொடு பரவு நல்லடியவர். அத்திகிரியிலே எழுந்தருளி இருப்பவரும் நீலமேக சியாமளமான திருமேனியை உடையவருமான பேரருளாளன் திருவடிகளை பிரேமத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணும் மகான்கள். அவர்கள் அனுசந்திப்பது 7 முறை ஹரி என்பது. ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம் என்று ஆண்டாளும் குறிப்பிட்டாள். ஹரிநாமத்தை 7 முறை சொல்ல வேண்டும் என்பதை சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷையிலே பிரமாணத்துடன் காட்டுகிறார். தத்ர ஹரிசப்த சங்கீர்த்தனம் சப்தகிருத்வஹா இதி ஸ்ரீமத் கிருத்ர சரோமுனிபிஹி நித்தியகர்ம சங்கிரகே நிரூபிதம். இதிலிருந்து நித்தியகர்ம சங்கிரகம் என்றொரு கிரந்தம் இருந்ததாகவும் அதை அருளி செய்தவர் கிருத்ரசரோ முனி என்று பெயரை பார்த்தால் இவர் ஒருவேளை திருப்புட்குழி என்ற திவ்ய தேசத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்பாட்டால் பிராம முகூர்த்தத்தில் எழும் முறை சொல்லப்பட்டது.